தமிழ் மொழியால் இணைந்த அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி சூப்பரான தக்காளி வடகம் வீட்டிலையே நம்ம எப்படி செய்யலாம், வெயிலே இல்லாமல் நம்ம எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். இந்த மாதிரி அழகாக சூப்பராக வெயிலே இல்லாமல் நல்லா காஞ்சிரும். ஒரு நாள் நைட்டு மட்டும் போதும், ஃபேன் காற்றுலையே சூப்பராக காஞ்சி மொறு மொறுன்னு வத்தல் ரெடி ஆயிரும். இதுக்கு முன்னாடியே நம்ம கடையில் வச்ச அரிசி மாவு வச்சு வத்தல் எப்படி போடுறது, அப்பளம் எப்படி போடுறதுன்னு 2 வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். தேவைப்படுறவங்களுக்கு லிங்க் கீழே கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள் இந்த வத்தல் எவ்வளோ அழகாக பொரிஞ்சு வருதுன்னு சொல்லிட்டு. இதை நீங்கள் எந்த சைஸில் வேணாலும் உங்களோட விருப்பத்துக்கு நீங்கள் போட்டுக்கலாம். சூப்பராக மொறு மொறுன்னு இருக்கிற இந்த வத்தலை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸ் டைமில் கூட நம்ம இந்த மாதிரி வத்தலை பொரிச்சு கொடுத்தா கூட ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. வத்தல் பிடிக்காத குழந்தைங்களே கிடையாது. இதில் நமக்கு தேவையான என்ன ஃப்ளேவர் வேணாலும் நம்மளோட இஷ்டத்துக்கு மாற்றி நம்ம இந்த வத்தலை ரெடி பண்ணிக்கலாம். வீட்டிலையே வெயிலே இல்லாமல் வேலைக்கு போகிறவங்க கூட ரொம்ப ஈஸியாக செய்கிற மாதிரி இந்த வத்தல் இருக்கும். இதை பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூட வர பெல் ஐக்கானை தொட்டு விட்டுருங்க. இதுக்கு நான் ஒரு 2 கப்பு அளவுக்கு இட்லி அரிசி ஊற வச்சுருக்கேன். இதை பச்சை அரிசிலையும் செய்யலாம். நான் இட்லி அரிசி ஒரு 3 பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா மிக்சியில் மைய அரைச்சிக்கணும். நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. அது கூட சீரகம் 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. போட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. 2 தக்காளியை நல்லா மிக்சியில் அரைச்சி அதை வடிகட்டி எடுத்துக்கோங்க. ஏன்னா விதையெல்லாம் இருக்கும், அதில் அந்த விதையெல்லாம் போணுச்சுன்னா பார்க்க நல்லா இருக்காது. உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க. நான் கேமராவில் அது நல்லா தெரியாதே அப்படிங்கிறதுனால நான் வடிகட்டி எடுத்துருக்குறேன். வடிகட்டி எடுக்கிறது ரொம்ப நல்லது. வடிகட்டி அந்த பேஸ்ட்டையும் இதில் ஊற்றி பாருங்கள். மாவு இந்த பதத்துக்கு இருக்கணும், நல்லா லிக்விடாக இருக்கணும். இப்போ இந்த மாதிரி பிளேட் நம்ம வீட்டில் எல்லார் வீட்லேயுமே இருக்கும். இந்த மாதிரி பிளேட்டில் நம்ம ஆயில் ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஊற்றி நம்ம இட்லி பானையில் வச்சு வேக வச்சு எடுத்துகிற போகிறோம். அவ்வளோதாங்க, ரொம்பவே ஈஸியாக செஞ்சிடலாம் இந்த வத்தலை. இது வெந்ததுக்கப்புறம் ரொம்ப ஈஸியாகவே வெளியில் வரும். பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக வருதுங்க. சுற்றி ஓரங்களை நீங்கள் எடுத்து விட்டுட்டிங்கன்னா அழகான ரவுண்டான அரிசி அப்பளம், இல்லை அரிசி வத்தல், அரிசி வடகம், எப்படி வேணாலும் நீங்கள் சொல்லலாம். சூப்பரான அப்பளம் ரெடி ஆயிரும் நமக்கு வீட்டிலையே. இதை ஓவர் நைட்டு ஃபேன் காற்றுல நீங்கள் காய வச்சாலே நல்லா மொறு மொறுன்னு சூப்பராக காஞ்சிரும். ரொம்ப ஈஸியான இந்த ரெசிப்பியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் நீங்கள் தக்காளிக்கு பதில் புதினா ஃப்ளேவர் கூட சேர்த்துக்கலாம், கொத்தமல்லி சேர்த்துக்கலாம், ஓமம் சேர்த்துக்கலாம். இந்த ஃப்ளேவர்லாம் நம்மளோட விருப்பம் தான். நான் இன்றைக்கி 2 தக்காளியை அரைச்சி இதில் சேர்த்துருக்குறேன். நீங்கள் காஞ்ச மிளகாய் கூட இதில் சேர்த்து நீங்கள் செய்யலாம். எல்லாமே நம்மளோட விருப்பம்தான். இந்த வத்தலை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.